இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா? ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. புல்லட் ஹார்ட்டுக்கு மேல பட்டதுனால தான் இன்னும் உயிரோட இருக்காங்க. இல்லைன்னா நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கும். டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எப்படியாவது என் பொண்ணை பொழைக்க வச்சிருவீங்கல்ல? இப்பவே எதுவும் சொல்ல முடியாது. உயிர் பொழைக்க வைக்கிறது ரொம்ப சிரமம் தான். ஐயோ ரேவதி, இருந்தாலும் நாங்க ட்ரை பண்றோம். அந்த கடவுளையும் வேண்டிக்கோங்க உங்க பொண்ணு பொழைக்கணும்னு. என்ன மாப்பிள்ள இது? டாக்டர் இப்படி புடி கொடுக்காம பேசுறாங்களே. ரேவதிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு மாப்பிள்ள. தெரியுமா இருங்க மாமா. ஏன் கிளவி, உன்னை யார் இப்ப இங்க வர சொன்னா? அப்படியே நல்ல விசாரிக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? ஏற்கனவே எங்க அக்கா கிட்ட இருந்து துர்காவை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்ட. இன்னும் என்ன சதி திட்டத்தோட இங்க வந்திருக்கேனே தெரியல. முதல்ல வெளியில போ. சித்தி, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு விவசாயம் இல்லையா உங்களுக்கு? துர்காவை அவங்கள பிரிச்சு கூட்டிட்டு போனாங்க. அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதனால பாட்டி அவங்களுக்கு அடைக்காலம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அத பத்தி பேசுற நேரமா இது? ரேவதிக்கு இப்படி நடந்துருச்சுன்னு நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பாட்டியும் மனசு கஷ்டப்பட்டு இங்க வந்திருப்பாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கிழவிக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அதனால நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலாதான் இருக்கும். சின்னத்த, நீங்க பேசுறது எல்லாமே எரிச்சல் வர மாதிரி தான் இருக்கு. அப்புறம் உங்க மேல எரிச்சல் வராம வேற என்ன பண்ணுவாங்க? பாட்டி ஏதோ தம் பேத்தியை பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சின்னத்த? நீங்க பேசாம இருந்தா ரோகிணியா பேச போறா. சந்திரா, தயவு செஞ்சு வாயை மூடு. உனக்கு தான் எப்பவுமே எங்க அம்மாவை கண்ட பிடிக்காது. அதுக்காக அவங்க பேத்தி குண்டடிப்பட்டிருக்கா, அத பார்க்க வந்திருக்காங்க. இப்ப கூட ஈஸ்வரை தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு இருப்ப. விடியா, அவ குணம் தான் தெரியுமில்ல. அதையே திரும்ப திரும்ப பேசி என்ன ஆக போகுது? விடு. எனக்கு என் பேத்தி நல்லபடியா பொழைச்சு வந்தாலே போதும் எனக்கு. அக்கா, எங்கக்கா போற? என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு அந்த கழிசட மாயாதான் காரணம். நான் அவளை போலீஸ் லாக்அப்ல போய் எச்சரிச்சும் என் பொண்ண சுற்றுக்கானா அவளை சும்மா விட மாட்டேன். துப்பாக்கி என் கார்ல தான் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் அவளை தேடி கொல்லாம விட மாட்டேன். இருங்க. இல்ல மாப்ள, என் பொண்ண துள்ள துடிக்க சுட்ட அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை ஏன் கையாலேயே கொன்னாதான் எனக்கு நிம்மதி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவசரப்பட்டு எதுவும் செஞ்ச பிரச்சனை தான் பெருசாகும். ரேவதி இந்த நிலைமையில விட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க. மாயா போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கிடைக்கும். பொறுமையா இருங்க. சரிங்க மாப்ள, நீங்க இவ்ளோ சொல்றதுனால என் முடிவை மாத்திக்கிறேன். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அந்த மாயாவுக்கு ஏன் கையால தான் சாவு. தாயே, மகமாயே, என் பேத்தி ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை நீதான் தாயே எப்படியாவது காப்பாத்தணும். அம்மா, என் பேத்தி எங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கா. நான் என்கிட்ட இருக்கிற நிலத்தை உனக்கு காணிக்கையா தரேன். அதுக்கு பிரதிபலன நீ என் பேத்திய காப்பாத்தி கொடுக்கணுமா? என்னடா இவ இப்படி எல்லாம் கேக்குறாளேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத. அவ சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு. இப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அவ புருஷன் குழந்தைங்கன்னு அவ சந்தோஷமா ரொம்ப நாளைக்கு வாழணுமா? அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தாயே.
நல்ல சிவம் ஏதோ கோயிலுக்கு இடத்த தர முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. அது ஒண்ணும் இல்லம்மா, கோயிலை ஒட்டி துர்க்கையம்மனுக்கு சின்னதா ஒரு சன்னதி கட்டலாம்னு இருக்கோம். அதுக்கு இடம் கொஞ்சம் தேவைப்படுதுமா. நல்ல சிவத்துக்கு கோயில் பக்கத்துல இடம் இருக்கு, அதான் கொடுக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவரு தான் பொண்ணுக்கு அந்த இடத்த வித்து தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாருமா. அதான் இடத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோமா. இதுக்கு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு கிழக்கால எனக்கு ஒரு நிலம் இருக்குல்ல, அந்த இடத்த நான் தரேன். அந்த இடத்துல அம்மனுக்கு கோயிலை கட்டிக்கங்க. சரிங்கம்மா. கோயில் கட்டுறதுக்கு எதுக்கு மத்தவங்க கிட்ட எல்லாம் இடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீங்க இந்த ஊருக்காகவும் கோயிலுக்காகவும் எவ்வளவோ செஞ்சிருக்கீங்கம்மா. திரும்ப திரும்ப உங்ககிட்டே வந்து உதவிக்குன்னு நிக்கிறது சரியில்லைன்னு தான் கேட்காம இருந்தோம். அட என்னப்பா நீங்க, கோயிலுக்கு செய்யறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்யா. நீங்க தாராளமா செய்யுங்க. அந்த இடத்த நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கறேன். நாளைக்கு முதல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அம்மனுக்கு இடத்த எழுதி கொடுத்துட்றேன். சரியா? ரொம்ப நன்றிம்மா, நல்லதும்மா. இதை நான் மற்ற ஊர் பெரியவங்க கிட்டயும் சொல்லிடுறேம்மா. சீக்கிரமே கோவில் வேலையை ஆரம்பிச்சிடலாமா? அப்போ நாங்க வரட்டுங்களாமா? வரமா? சரி. வாங்க போலாம். சரி. போய் வாங்க. அம்மா தாயே. என்னம்மா ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. அம்மா, என் பேத்தி குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிட்டு இருக்கா. கடவுள் ரூபத்துல நீங்க வந்திருக்கிறதா நினைக்கிறேன். நீங்க எப்படியாவது என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்துருங்கம்மா. உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. உங்க பேத்திக்காக வேண்டிக்க ஓடோடி வந்திருக்கீங்க. உங்க பேத்திக்கு ஒன்னும் ஆகாது. அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இத உங்க பேத்தி நெத்தியில பூசி விடுங்கம்மா, அவளுக்கு எதுவும் ஆகாது. அம்மா, கடவுளே மனுஷ ரூபத்துல குழந்தைக்கு தாயாகுமாமே, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. என் பேத்தி உசுறு பழிச்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு சின்ன கோரிக்கை. சொல்லுங்கம்மா. நீங்க என் கூட ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்க கையாலேயே இந்த திருநீரை அவளுக்கு பூசி விட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என் பேத்தி பழிச்சுக்குவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு என் கூட ஆஸ்பத்திரிக்கு வாங்கம்மா. யோசிக்காதீங்கம்மா, நீங்க மட்டும் வந்தா போதும். அவ உசுரோட பொழைச்சு வரணும்னு குடும்பமே ஆஸ்பத்திரியில கிடக்கு. நீங்க வந்து அவ நெத்தியில விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என் பேத்தி பொழைச்சுக்குவாமா. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. தயவு செஞ்சு யோசிக்காம இப்பவே என் கூட ஆஸ்பத்திரிக்கு வாங்கம்மா. சரிம்மா, இவ்வளவு சொல்றீங்க, கண்டிப்பா வரமா. ரொம்ப நன்றிம்மா, நீங்க வாங்க.